நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடித்த லால் சலாம் திரைப்படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த படத்தை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. அதுவும் இந்த படம் வெறும் பொழுதுபோக்கு படமாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கருத்துள்ள படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்குது. அதுலேயும் நிறைய இஸ்லாமியர்களோட வீடியோக்கள், அப்புறம் அவங்களோட சமூக வலைதள போஸ்ட்டுகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த படத்தை வெகுவாக பாராட்டியிருக்காங்க. அந்த வகையில் தான் ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நன்றி சொல்லி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருமே எத்தனையோ படம் எடுக்கிறாங்க, எத்தனையோ டைரக்டர் நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு உரைக்கிறது இல்லை. அவங்க எல்லாருக்குமே உரைக்கும்படியாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த லால் சலாம் படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாராட்டுக்கள். ஆனா பாருங்க, இன்னமும் நிறைய பேருக்கு உரைக்கல. அவங்க எல்லோருக்கும் உரைக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க. லால் சலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்கு என்னுடைய பாராட்டுக்கள். சனாதனம் பேசுகிறவங்க, மத நல்லிணக்கம் பேசுகிறவங்க, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ தெளிவாக, அவ்வளோ மத ஒற்றுமைனா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. இந்த படம் பார்க்க போனீங்கன்னா மத நல்லிணக்கமும் இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமை அந்த அளவா அழகாக சித்தரிச்சிருக்கிறாங்க. நம்ம கும்பிட்ற கடவுளோட பெயர் வேறு வேறையாக இருக்கலாம், தொழுகை முறை வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் கடவுள் ஒன்று தான் அப்படிங்கிறத படத்தில் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கும்போது பாகிஸ்தான் தான் வேணும் அப்படின்னு போனவங்கெல்லாம் போயிட்டாங்க. பட் இந்தியா தான் வேணும் அப்படின்னு இந்தியாவுக்காக சுதந்திர போராட்டங்களில் கலந்துக்கிட்ட என் முன்னோர்கள் வாழ்ந்த நாடு, அந்த நாட்டில் தான் நான் இருப்பேன், நான் இந்தியன் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதே சமயம் இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்தியாவை தரக்குறைவாக கேவலமாக பேசுகிறவங்கள நீங்கள் பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ போயிருங்க அப்படிங்கிறதையும் அந்த இஸ்லாமியர் சொல்லியிருந்தார். மத நல்லிணக்கம்னா என்ன, எல்லாரும் எப்படி சகோதரத்துவத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக, ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ லால் சலாம் படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இயக்குனராக கிடச்சிருக்கு. அதே சமயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அவர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர். அதை நம்ம இந்த படத்தின் மூலமாக தான் சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. ரியல் லைஃப்பில் அவரோட வாழ்க்கையை கவனிக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் கோவிலுக்கும் போவார், மசூதிக்கும் போவார், சர்ச்சுக்கும் போவார். ஸோ அவருடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எல்லா மதங்களும் ஒன்று தான். அதே சமயம் அவர் என்ன மதத்தில் பிறந்தாரோ அந்த மதத்தில் என்னென்ன சடங்குகள் இருக்குது, சம்பிரதாயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டாருடைய வேண்டுகோள். இதை படத்துலையும் சொல்லியிருக்காங்க, நிறைய மேடைகள்லையும் தலைவர் சொல்லியிருக்காங்க.